வாங்க இப்போ நம்ம எளிய முறையில் தமிழ் வழியில் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் வந்து பார்க்கலாம். ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் உயிரெழுத்துக்கள், அதாவது நம்ம தமிழில் ஆ ஆ இ ஈ இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உயிரெழுத்துக்களை ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வர் அதாவது வவல்ஸ் உயிரெழுத்துக்கள். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. அது இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆ, நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி அம்மா சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆ. ஆ பார்த்துக்கோங்க. இ ஈ. உ ஊ. இங்கே வந்து நம்ம ரி, இதை வந்து ரீன்னு சொல்லுவோம். ரி. அடுத்து ஏ ஐ ஓ ஔ. அப்புறங்களா அம் அஹ. இதில் இந்த அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ, இந்த மொத்தம் இந்த 11 எழுத்துக்களும் வந்து இப்போ வவல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆயுத எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள். இது வந்து அனுஸ்வர், இது வந்து இந்த 2 புள்ளி வச்சிருக்கு இல்லைங்களா, இது வந்து அபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 எழுத்துக்களும் ஒரு வார்த்தைகளோட சொற்களோட தொடக்கத்தில் வராது, நடுவில் வரும், இல்லை முடிவில் வரும். இந்த மற்ற உயிரெழுத்துக்கள் எல்லாம் ஒரு சொற்களோட தொடக்கத்தில் வரும். இதுதான் இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் ஸ்வர். ஹிந்தியில் 13 எழுத்துக்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மெய் எழுத்துக்கள், அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் இக்கு ப்ளஸ் ஆ கா, அந்த மாதிரி காஞா சாஞா படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.